நாளே நாளில் எப்படி வெள்ளையாகலான்னு பல வீடியோ பார்த்துருப்பீங்க. நாளே நாளில் எப்படி கருப்பாகலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பனி பெய்யுது குளிருதுன்னு சொல்லிட்டு காலை மதியம்னு சொல்லிட்டு வெயிலே உட்காந்து நல்லா கருகருன்னு கருவண்டாயிட்டேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் அவங்க பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கொஞ்சம் அடக்க உடக்கமாக போகலாமேன்னு சொல்லிட்டு சுடிதார் சாலுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெடி ஆகிட்டேன். கடைசியாக அந்த வளையல் போட மறந்துட்டேன். அப்புறம் அருண் அவங்க பெரியமாக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸாக செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இந்த டோராவின் பயணங்களில் வரும்ல காடு மலை அதுக்கப்புறம் தான் போக வேண்டிய இடங்கிற மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணி போனோம். எனக்கு பெண்டு கலந்துச்சு. அவங்க பெரியமா உடம்பு சரியில்லைன்னா அவங்க அசால்ட்டாக உட்காந்து பால் கறந்துட்டு இருக்காங்க. நானும் 4 நாள் இழுத்து போட்டு தூங்கிடுவேன். அப்புறம் அவங்க பாட்டி வீட்டுக்கு ஒரு வழியாக போய் சேர்ந்தாச்சு. நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு அடித்து வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் போடுங்க சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு போட்டு உட்காந்து நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு வெளுத்து கட்டிட்டோம் ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக வந்துட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டாங்க. நானும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பார்க்காதவங்க பார்த்தா போய் நிற்பாங்களா அது மாதிரி இந்த கிணத்தெல்லாம் வந்துட்டு எங்கள் ஊர்லலாம் பார்க்கறது ரேர் தான். நான் போயிட்டு வந்துட்டு பாரு மீன் ஓடுது தவளை ஓடுதுன்னு சொல்லிட்டு அங்கே நின்று காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆரியம் போட்டிருந்தாங்களாம். ஆரியம்லாம் வந்து எங்கள் ஊரில் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. நெல் போட்டிருக்காங்க பார்த்துருக்கேன். அப்போ எங்கள் மாமியாரோட அம்மா வந்துட்டு ஆரியம் அந்த இதுன்னு களி கிண்டுறாங்க. நான் வந்துட்டு இப்போ கிண்டுவியா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாங்க. நான் இன்றைக்கி தான் பார்க்குறேனே இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வயசில் அசால்ட்டாக போட்டு கிண்டிட்டு கிடக்குறாங்க. நான் குளிருதேன்னு சொல்லிட்டு அந்த குண்டா பக்கத்தில் உட்காந்து இது குளிர் காஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீடு வந்து சேரவே நைட் ஆயிடுச்சு.